வணக்கம் நண்பர்களே. சென்ற பதிவில் மஞ்சள் காமாலை ஏற்படும் காரணங்கள் மற்றும் அதன் வகைகள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் மஞ்சள் காமாலை குறித்து பார்ப்போம். பிறந்த குழந்தைகளுக்கு 60% நிறைமாத குழந்தைகள் மற்றும் 80% குறைமாத குழந்தைகளுக்கு முதல் வாரத்தில் சாதாரணமாக மஞ்சள் காமாலை தோன்றும். இதன் காரணம் என்னவென்றால், குழந்தையின் உடலில் உள்ள பழைய இரத்த அணுக்கள் சிதைக்கப்பட்டு புது இரத்த அணுக்கள் உற்பத்தியாகும். இந்த அதிகப்படியான ஆர்பிசிக்கள் வெளியேற்றப்படுவதற்கு காலதாமதமாவதால் உடம்பில் கொஞ்சம் மஞ்சள் நிறம் தோன்றும். இது முதல் வாரம் மட்டும் இருக்கும். படிப்படியாக குறைந்து சரியாகிவிடும். இது சாதாரணமாக எல்லா குழந்தைக்கும் வரக்கூடியது. இது பயப்பட தேவையில்லை. இது முதலில் முகத்தில் ஆரம்பித்து வயிறு கால் பகுதிகளுக்கு மெதுவாக பரவும். சாதாரணமாக வர குழந்தைகளுக்கு இந்த மஞ்சள் காமாலை முகம் மற்றும் வயிறு அளவோடு நின்றுவிடும். அசாதாரணமான நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் கால் வரை சென்றுவிடும். இதில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று பிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ், சாதாரண மஞ்சள் காமாலை. இன்னொன்று பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ், அசாதாரணமான மஞ்சள் காமாலை. சாதாரண மஞ்சள் காமாலை அனைத்து குழந்தைகளுக்கும் வரக்கூடியது. அது பயப்பட தேவையில்லை. அசாதாரணமான மஞ்சள் காமாலை என்பது பிறந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக வருவது. அப்படி வரும் குழந்தைகளை கவனமுடன் கண்காணிக்க வேண்டும். 24 மணி நேரத்திற்குள்ளாக வரும் மஞ்சள் காமாலை அனைத்தும் அசாதாரணமான மஞ்சள் காமாலை. எனவே அதை தொடர் பரிசோதனை மூலம் அதை உறுதி செய்து மருத்துவம் செய்ய வேண்டும். இதுபோல மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கான 2 காரணங்கள். ஒன்று, தாயின் இரத்த குரூப்பும் குழந்தையின் இரத்த குரூப்பும் மாறி இருப்பது. தாய்க்கு O நெகட்டிவ் எனப்படும் நெகட்டிவ் குரூப்பும், அம்மாவுக்கு பிறக்கும் குழந்தைக்கு O பாசிட்டிவ் ஆர் எனி பாசிட்டிவ் குரூப் இருந்தால் எதிர்ப்பணுக்கள் உற்பத்தியாகி அது குழந்தையின் இரத்த அணுக்களை தாக்க ஆரம்பிக்கும். இவ்வாறு ஏற்படும் குழந்தைகள் உடல் மஞ்சளாகி அதனுடைய அளவு கூடும்போது மூளைக்கு போகும் மஞ்சள் நிற பிலிரிபின் மூளையில் படிந்து குழந்தைகளுக்கு மூளையை பாதிப்பதற்கு வாய்ப்புள்ளது. இவ்வாறு ஏற்படுவதை தவிர்க்க போட்டோதெரப்பி எனப்படும் கருவியில் வைத்து குழந்தையை கண்காணிக்க வேண்டும். மேலும் இரத்த குரூப் மாறி இருப்பது நெகட்டிவ் குரூப் மட்டுமல்லாது, தாய்க்கு O குரூப்பும் குழந்தைக்கு A, B அல்லது AB இந்த 3 குரூப்பில் ஏதேனும் இருந்தாலும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும். இது பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் மஞ்சள் காமாலை. இந்த மஞ்சள் காமாலை சாதாரணமானதா அசாதாரணமானதா என்று கண்டறிந்து அதற்கு தகுந்தவாறு சிகிச்சை அளித்தால் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் காக்கலாம். நன்றி, வணக்கம்.